நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணியை எடப்பாடியார் அமைப்பார். யாரு கவலைப்பட வேண்டியதில்லை. நீ பத்திரிகை ஊடகங்கள் சிவி சண்டன் தெளிவா பேசினார். பத்திரிகை ஊடகங்கள் நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுவான். நம்மளை பத்தி பார்த்தா பேசினாதான் டிவி எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாருமே இன்னைக்கு அத்தனை பேருமே 4 பேருக்கு வந்து நம்மளை பத்தி பேசுவாங்க. அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக புரட்சித்துறை அம்மா அவர்கள் நாங்கெல்லாம் சில டைம் போய் ஏதாவது பத்திரிகை வந்து சொன்னா இந்த பத்திரிகையை படிக்கிறதுக்கு தான் உங்களுடைய அமைச்சரா போட்டணும்னு கேட்பாங்க. நீ போய் வேலை செய்யும்பாங்க. அதை போல நம்முடைய பணி கண்டிப்பாக அதிமுக ஆட்சி உறுதி. இன்னைக்கு எந்த மக்களும் இன்னைக்கு திமுக ஓட்டு போடுறது இல்லை. தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், அதே போல திமுக எப்பவுமே ஓட்டு போட அரசு ஊழியர்கள் கூட இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே கண்டிப்பாக உறுதியாக எது நடக்கிறதோ இல்லையோ எடப்பாடி 2026 முதலமைச்சராக வருவார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 4 வருடமாக எந்த திட்டமே கொடுக்கல. இன்னைக்கு சமீபத்தில் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பாலத்தை கொடுத்தது எடப்பாடி அவர்கள். கிட்டத்தட்ட 1600 கோடிக்கு மேல கொடுத்தார். அந்த பாலத்தை அவங்க வந்து திறக்கிறாங்க. அத்தனை பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குண்டு திட்டங்கள், அத்தனை திட்டங்களும் மிகப்பெரிய அளவிலே ஒரு சாமானிய முதலமைச்சராக, ஒரு விவசாய முதலமைச்சராக, எளிமையான தொண்டராக இருந்து ஒரு பொதுச்செயலாளராக முதலமைச்சராக வந்து அத்தனை திட்டங்களும் அத்தனை மாவட்டத்துக்கும் கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் கொடுத்தது எடப்பாடி அவர்கள். அதை மக்கள் நினைத்து பார்த்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யல. அது மட்டுமல்ல, சட்ட ஒழுங்கு கேட்கவே வேண்டியதில்லை. எதுவுமே சரியில்லை. திமுக ஓட்டு போட மாட்டார்கள். ஆனால் தில்லு முள்ளு திமுக பண்ணுவோம். அதை சரி பண்ணக்கூடிய பணி இங்க இருக்கு. அத்தனை பேர் தமிழ்நாட்டுக்குடிய ஒன்றிய நகர பேரூராட்சியாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கீங்க. உங்க கையில தான் இருக்கு. இனிமேல் இந்த 100 நாட்கள் முழுமையாக நமக்கு தேர்தல் பணி மட்டும்தான். நமக்கு ஒரே ஒரு பணி, அனைவருடைய எண்ணமும் எடப்பாடி முதலமைச்சர் வரணும்.